இனி பேசுறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. உனக்கு 24 hours டைம் தரேன். நாளைக்கு என் அட்வொகேட் வருவாரு. கருணாகரன்ட்ட எழுதி வாங்கின பத்திரத்தை மாத்தி மறுபடியும் கருணாகரன் பேருக்கே எழுதி கொடுத்துரு. டாக்குமெண்ட்லாம் பக்காவா இருக்கணும். ஹாஸ்பிட்டல் ஓனர் பேரை மாத்தி ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு நீனே வந்து மாத்தி கருணாகரன் பேருக்கு எழுதி கொடுக்குற. இல்லாட்டி நடக்கிறத வேற. சார் சார் இல்ல சார் சார் இது அந்த கடவுளுக்கு எடுக்காது சார். நான் ஒரு தனி ஆளு சார். எனக்கு நீங்களும் இந்த சமுதாயமும் சேர்ந்து இப்படி அநியாயம் பண்ணா எப்படி சார்? ஓகே சார், என் ஹாஸ்பிட்டல்ல சில தவறுகள் நடந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எந்த ஹாஸ்பிட்டல் சார் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்கல? இதை விட மோசமா நிர்வாகம் பண்ற எத்தனையோ பேர் இருக்காங்களே சார். சார் அதுக்காக என் ஹாஸ்பிட்டல் என்கிட்ட இருந்து கேக்குறீங்களே சார்? சார் ப்ளீஸ் சார். 24 ஹவர்ஸ்ல ஹாஸ்பிட்டல் அவர்கிட்ட ஒப்படைக்கிறீங்க. இல்ல சட்ட ரீதியான நடவடிக்கை உன் மேல பாயும். உனக்கு கஷ்டம்னு எனக்கு தெரியுமா? கருணாகரன் நீங்களும் பேசி ஏதாவது ஒரு உடன்பாட்டுக்கு வாங்க. ஹாஸ்பிட்டல் ப்ராஃபிட்ல ஒரு 10% ஷேர் வாங்கிக்கங்க. இல்ல 1C 2C வேணா நஷ்டஈடா கேட்டு வாங்கிக்கிற வேண்டியதானே? அப்படியெல்லாம் உன்னை நடுத்தருவில் விட்டுற மாட்டோமா? ஆனா ஹாஸ்பிட்டல் இனிமே உன்னுடையது கிடையாது. 24 ஹவர்ஸ் தான் டைம், அவ்வளவுதான். போன வைமா. அக்கா என்னக்கா சொன்னாரு? என்னாச்சு? போச்சுடா, எல்லாமே போச்சு. என் சொத்து சொகம், நான் சம்பாரிச்சது, நான் சம்பாதிக்கணும் நினைச்சது, என் உழைப்பு, என் நேரம் எல்லாமே போச்சு. அக்கா இப்படி ஆவேசப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லக்கா. மினிஸ்டர் தான் அன்னைக்கு சொல்லிட்டாருல, வேற ஏதாவது யோசிக்கா. டேய் முடியாதுடா, ஹாஸ்பிட்டல் என்னால கொடுக்க முடியாது. என்னோட ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்கறதே என் உயிர் போறதுக்கு சமம். அந்த ஆளு எனக்கு 24 மணி நேரம் டைம் சொல்றான். 24 மணி நேரத்துக்குள்ள ஏதாவது பண்ணணும். டேய் அத கஜேந்திரன் என்னடா பண்ணிட்டு இருக்கா? இத பண்ற அத பண்ற ஒண்ணுமே பண்றது இல்ல. அதுக்கு முதல்ல ஒரு ஃபோன் பண்ணு. ரிங் போகுதுக்கா. ஹலோ. போச்சு சார், எல்லாமே கைவிட்டு போச்சு, எல்லாமே நாசமா போச்சு. முத்துலட்சுமி உங்களாலதான், எல்லாமே உங்களாலதான். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கைவிட்டு போகுதுன்னா அதுக்கு முழு காரணம் நீங்கதான். நான் என்ன பண்ணேன்? நீங்கதான் எல்லாமே பண்ணது, நீங்கதான். அந்த மினிஸ்டர் கூட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்க அப்பாவுக்கு கருணாகரன் மூலமா ஆபரேஷன் பண்ண வச்சது நீங்கதான். இன்னைக்கு நாலு பேருக்கு குறைச்சல் கொடுத்துட்டு இருக்கானா அதுக்கு காரணம் நீங்கதான். இரு எதுக்கு டென்ஷன் ஆற? அந்த மினிஸ்டர் என்னதான் சொல்றாரு? 24 மணி நேரம் அதால எனக்கு டெட்லைன் கொடுக்கறாரு. அதுக்குள்ள என் ஹாஸ்பிட்டல்ல நான் அந்த கருணாகரனுக்கு எழுதி கொடுக்கணுமா? ஏன் சார் நீங்களே என் பக்கத்துல இருந்து இப்படி ஒரு அநியாயம் நடக்குது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏதாவது ஒன்று பண்ணுங்க சார். துபார் முத்துலட்சுமி, சென்ட்ரல் மினிஸ்டர் ஃபாரின் டூர் போயிருக்காரு. வரத்துக்கு கண்டிப்பா 3 நாள் ஆகும். அவரை என்னால கான்டாக்ட் பண்ண முடியாது. நீ தைரியமா இரு, அவர் வந்தவன வேலையை முடிச்சு கொடுக்க. 2 நாள்ல எனக்கு டைம் இல்ல சார். 24 மணி நேரம் எனக்கு டைம் இருக்கு. அப்போ ஒன்று பண்ணு, நீ எங்கேயாவது ஃபாரின் டூர் ஓடி போயிடு. ஒரு வாரத்துக்கு தலையை சீவிட முடியுமா? வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும்ல. என்ன சார் பேசுறீங்க நீங்க? எங்கேயாவது ஓடி ஒளிய சொல்றீங்க? ஏன் சார் உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்குவீங்களா? நான் முத்துலட்சுமி. பிரச்சனை எனக்கு எப்பவுமே எதிர்த்து நின்னுதான் பழக்கம். முதுக காட்டி ஓடி பழக்கம் இல்ல சார். சரி முத்துலட்சுமி, நீ தைரியசாலி தான், நீ துணிச்சல்காரி தான், நான் ஒத்துக்கிறேன். இல்லனா தனி ஒரு லேடியா 25 இயர்ஸா இந்த ஹாஸ்பிட்டல் நடத்த முடியாது. எனக்கு குறைஞ்சு 3-4 நாள் டைம் வேணும். சென்ட்ரல் மினிஸ்டர் ஃபாரின் டூர்லேருந்து வரணும். நான் பேசணும், அவரை கன்வின்ஸ் பண்ணணும். இதுக்கு கண்டிப்பா ஒரு 3-4 டேஸ் ஆகும். 3 நாள் எப்படியா சமாளி. அது வரைக்கும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே பை. Damn it. என்ன பிரதீப், பைத்தியமா உனக்கு? ஏன் இப்படி பண்ற? வந்துட்டியா நீ? அதானே, எப்படி வராம போயிடுவ? பெரிய ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன்ப்பா. ஸ்னேகா என்ன விடவே மாட்டேன்னா. அப்பாக்கு வேற ஃபோன் போட்டுட்டா. நான் என் ஃப்ரெண்டு தேவி வீட்டுக்கு போய் நோட்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். விதி வலியது, அதை யாராலையும் தடுக்க முடியாது. என்னது? இல்ல ஒண்ணும் இல்ல, நீ சொல்லு. வாசலுக்கு வரும்போது அம்மா உமா நீ வந்துட்டாங்க. ஸ்னேகா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன்னு விட்டேன் பாரு ஜூட்டு. திரும்பி பார்க்காம ஓடி வந்துட்டேன். வெரி குட். ஆனாலும் நீ செஞ்ச காரியம் எனக்கு சுத்தமா பிடிக்கல பிரதீப். அப்படி என்ன அவசரம் உனக்கு?
என்கேஜ்மெண்ட்க்கு வர மாட்டேன், கேன்சல் பண்ணிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ற. சரி சரி, வளவலன்னு பேசாம பைக்ல உட்காரு, ஒரு இடத்துக்கு போகணும். ஏய், பார்க்கணும் தானே சொன்னேன், வந்தேன் பார்த்துட்டேன், நான் புறப்படுறேன், எனக்கு வேலை இருக்கு. பிரியா, என் காதல் எவ்வளவு டீப்னு நீ தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிற? பைக்ல ஏறு. இப்போ நீ என்ன எங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னாதான் நான் வருவேன். பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கு, ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கோயில். அங்க நம்ம வேண்டிக்கிட்டதெல்லாம் நடக்கும். நம்ம கல்யாணம் இவ்வளோ ஈஸியாக எப்படி ஃபிக்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிற? அந்த கோயில் ஐயா பிரார்த்தனை பண்ணதுனால தான். வா, போயிட்டு வந்துடலாம். கோயிலுக்கு போனா லேட் ஆயிடுப்பா, நான் வரல. இப்போ நீ வரலைன்னா நம்ம வேண்டுதல் நிறைவேறாது. அப்போ நம்ம நிச்சயதார்த்தம் நடந்தாலும் கல்யாணம் நடக்காது. பார்த்துக்க. ஏன் பிரதீப் இப்படி அபசகுணமாவே பேசிட்டு இருக்க? நீ தான் அபசகுணமாவே பேசிட்டு இருக்க. நம்ம காதலுக்கு 2 பக்கமும் ஒத்துக்கிட்டாங்கன்னா அம்மன் கோயிலில் விளக்கேற்றி உங்க கூட ஜோடியாக கோயிலில் 9 முறை சுற்றி வரதா வேண்டியிருக்கேன். அப்படி சுற்றினா தான் நம்ம காதல் ஜெயிக்கும், இல்லைன்னா ஊற்றிக்கும். சரி, போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? போக வரவே 1 hour தான் ஆகும். வா. பயமா இருக்கு பிரதீப், சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம்ல. போகிறதும் தெரியாது, வரதும் தெரியாது. இந்த பாரு, சாயந்தரம் நிச்சயதார்த்தம் நடக்கும்போது பொண்ணு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லணுமா வேணாமா? சொல்லணும். அப்போ வந்து உட்காரு. பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை, டைம் ஆச்சு. வந்து உட்காரு. வா வா பிரியா, சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். எவ்வளோ ஆச்சு தம்பி? 150 ரூபா சார். 150 ரூபாயா? 100 ரூபாய் தான் இருக்கு. பிரியா, பிரியா, என்ன மாமா? ஆட்டோக்கு 150 ரூபாய் கொடுக்கணும், பணம் குறையிறது, போய் எடுத்துக்கோமா. குடு குடு. பிரியா வீட்ல இல்ல, வெளியில போயிருக்கா. ஓகே சார். பிரியா இல்லையா? எங்க போயிருக்கா? அவளுக்கு ஒரு ஃபோன் வந்தது, நோட்ஸ் வாங்குறேன்னு போனா. போன் எத்தனை மணிக்கு வந்துச்சு? அது ஒரு 1 மணி இருக்கும். இப்போ மணி என்ன? 3:30 மணி ஆச்சு. வந்துருவா மாமா, நீங்க வாங்க. என்னம்மா நீ இப்போ போய் நீ அவளை வெளில அனுப்பிச்சிருக்க? ஷாமலா, ஷாமலா, கிச்சன்ல வேலையா இருக்கீங்க. இங்க வாடி. என்னங்க வேணும் உங்களுக்கு? என்ன? எங்கடி பிரியா? பிரியாவா? அவ இங்க வெளியில போயிருக்கா. அறிவு இருக்கா உனக்கு? சாயந்தரம் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, அதுக்குள்ள எங்க வெளில போக கூடாதுன்னு சொல்லிருக்கல. நான் வெளியில போயிட்டு வந்து பார்த்தா பிரியா காணும். ஒரு நிமிஷம் நான் வீட்டுல இல்லைன்னா எல்லாருமா வில்லங்கம் பண்ணி வச்சிருக்கீங்களே. நீ எதுக்கடி இருக்க? எங்கேயான போய் தொலைய வேண்டியது தானே. எனக்கு எதுவும் தெரியாதுங்க. இதோ நிக்கிறாள் ஸ்னேகா, இவ தான் அனுப்புனா. அவகிட்டே கேளுங்க. பிரியாவுக்கு இவ அம்மாவா இல்ல நீ அம்மாவாடி? மாமா, நீ இருமா, உங்ககிட்ட நான் பேசல. மாமா எதுக்கு அக்காவையும் அத்தையும் திட்டுறீங்க? நான் தான் சொல்றேன்ல, 1 hourல வந்துடுறேன். நான் தான் அமிச்சேன். என்னமா நீ? நான் அவளை வெளியில போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன், அதை மீறி அவ போயிருக்கா. அவளை நீ அமிச்சேன்னு சொல்ற. மாமா ரொம்ப அர்ஜென்ட்னு அடம் பிடிச்சா, அதனாலதான் அமிச்சேன். ஸ்னேகா, நல்ல அழுத்தமா சொல்லு. அனாவசியமா மாமா எங்களை திட்டிட்டு இருக்காரு. மாமா, நான் தான் பொறுப்பு, நான் தான் அனுப்புனேன். 1 மணி நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா, 2 மணி நேரம் ஆகுது. இதுக்கு என்னமா பதில் சொல்ல போற? மாமா இப்படி கேட்டு நான் மட்டும் என்ன பதில் மாமா சொல்ல முடியும்? படிப்ப விஷயம் நான் போயே ஆகணும்னு அவ நிக்கிறா. அவளை எப்படி என்னால தடுக்க முடியும்? அது வந்து ஏய், இன்னும் 1/2 மணி நேரத்துல உன் பொண்ணு இங்க வரல, உன்னை தொலைச்சிருவேன். என்ன ஏன் கேக்குறீங்க? உங்க அருமை மருமகளை கேளுங்க. அனுப்புனது அவதான், எல்லாம் அவகிட்டே கேளுங்க. ஏய் நில்லுடி, எங்க போற? இதா, இத கொண்டு போய் வை. ஏய் ஒரு நிமிஷம், இதாம்மா, இது உங்க அம்மா படத்துக்கு போடு. போ, உள்ள கொண்டு போய் வை. வர வர இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல. என்னம்மா, என்ன ஆச்சு? என்ன ஆச்சுமா? ஐயோ ரத்தமா? இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா அது?
கடவுளே, ஒரு பக்கம் பொண்ணை காணும், மறுபக்கம் ரத்தம். ஒன்றும் புரியலையே. ஓ, போச்சு, எல்லாம் போச்சு. என் இத்தனை வருஷம் உழைப்பு, வேர்வை, என் புத்திசாலித்தனம் எல்லாமே என் கைவிட்டு போக போகுது. ச்சே. மேடம் நீங்க இதுல கையெழுத்து போடணும். போங்க சார், வேற வேலை இல்லை உங்களுக்கு. மேடம் விடுங்க சார், இந்த கையெழுத்து மேட்டர்லாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பார்த்துக்கலாம். டாக்குமெண்ட் செக் பண்ணுங்க சார் ஃபர்ஸ்ட். டேய், ஃபயர் ஏறிதுடா. என் ஹாஸ்பிட்டலை கைவிட்டு போக போது நினைக்கும் போதே படபடப்பா இருக்கு. எனக்கு மயக்கமே வந்துரும் போல. அக்கா ரொம்ப டென்ஷன் ஆகுதுக்கா. டேய் தயாலா, எதுவும் பண்ண முடியாதாடா? ஒண்ணுமே பண்ண முடியாதாடா? மினிஸ்ட்ரி இன்வால்வ் ஆயிருக்காருக்கா. இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணலாம். அந்த கஜேந்திரன் ஆவுன்னாரு, அவரையும் ஆள காணும். டேய், ஒன்னாலே ஒண்ணு பண்ண முடியல. அவர் என்னடா பண்ணுவாரு? அவரை குத்த சொல்றேன். உழைச்ச வரைக்கும் போதுங்கக்கா. மினிஸ்டர்கிட்ட பேசி கௌரவமா ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் வாங்கிட்டு ஓரமா ஒதுங்கிடுவோம்க்கா. நீயும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருக்கா. ஓடி ஓடி உழைச்சதெல்லாம் போதுங்கக்கா. டேய், வசதியும் வாய்ப்பும் போனா வராதுடா. என்னடா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? இந்த ஹாஸ்பிட்டல் உயிரடா. இத போய் விட்டு கொடுக்க சொல்ற முட்டாள். என் ஹாஸ்பிட்டல் நான் விட மாட்டேன், விட மாட்டேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. சார் முத்துலட்சுமி இருக்காங்களா? இருக்காங்க சார். கொடுங்க. இதோ கொடுக்குறேன் சார். அக்கா, மினிஸ்டர் பிஏ. இல்லன்னு சொல்லு. அக்கா, நீ இருக்குன்னு சொல்லிட்டுக்கா. அறிவு இருக்கா உனக்கு? சொல்லுங்க சார். அட்வொகேட் எங்க இருக்காரா? இருக்காரு சார். ஹாஸ்பிடல் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி பார்த்துட்டாரா? பாத்துட்டு இருக்கா சார். சரி, சீக்கிரம் கிளம்பி வாங்க. இன்னும் half an hour தான் டைம் இருக்கு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காம எடுத்துட்டு வாங்க. டேய், அடுத்தவங்க பேசுறதுக்கு டைமே கொடுக்க மாட்டியா? நீயா பேசிட்டு நீயா வைக்கிற முட்டா. அக்கா, என்னக்கா பேசுற? அவன் அப்பவே போனை கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டானா? கிளம்பலாம் மேடம். சார், ஒண்ணு பண்ண முடியாதா சார்? என் ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா கருணாகரன் பேர்ல மாத்தி எழுதி கொடுத்துதான் ஆகணுமா? வேற வழி இல்ல மேடம். வாங்க போலாம். எதுவா இருந்தாலும் மினிஸ்டர் கிட்ட பேசிக்கங்க. வாக்கா போலாம். நல்ல செட்டில்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் நீ கையெழுத்து போட்டுறாதக்கா. நமக்கு வேற வழி இல்லக்கா.
என்னாச்சு டாக்டர்ஸ் வேகமா யாரோ ஸ்ட்ரெச்சர் கொண்டு வாங்க அக்கா அக்கா மேடம் என்னாச்சு மேடம்? மேடம் மேடம். மேடம் அக்கா மேடம், என்னாச்சு? மேடம் அக்கா மேடம் வேகமா ஸ்ட்ரெச்சர் கொண்டு வாங்க மேடம் மேடம் நீ பாருங்க தூக்கு தூக்கு மேடம் அக்கா சீக்கிரம் சீக்கிரம் போங்க தள்ளுங்க தள்ளுங்க சார் நான் லாயர் பேசுறேன் சார். அம்மா இது என் மருமகளுக்காக வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குமா? நீ உன் மருமகளுக்காக வாங்கியிருக்க, இதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? நமக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு, அதுக்கு குறை வராம செஞ்சுக்கணும். என்ன ருத்ரா, எல்லாம் ரெடியா? நாங்கெல்லாம் ரெடி, நீங்க தான் லேட். ஐயோ, தலைக்கு மேல வேலை இருந்தது ஆபீஸ்ல. வர வழியில டிராபிக் வேற. வீட்ல நல்ல விஷயம் நடக்க போகுது, அதான் சமாளிச்சுட்டு வந்துட்டேன். நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம். ஏய், உன் புள்ள ரெடி ஆயிட்டானா? வெளியே போயிருக்காங்க, இப்ப வந்துருவா. எப்ப போனா? மத்தியானம் 12 மணிக்கு. இப்ப டைம் என்னன்னு தெரியுமா? மணி 4 ஆகுது. இப்ப வந்துருவாங்க. What nonsense is this? அறிவில்ல உனக்கு? வெள்ள போக கூடாது சொல்லிட்டு தான் போட காலையில. மாப்ள, நீங்க எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன என்ன அத்தை? நான் சொல்றதுக்கு இந்த வீட்ல என்ன மதிப்பு? அம்மாவும் பிள்ளையா அவங்க செய்ய போறதா செய்வாங்க, நான் என்ன சொன்னாலும். ஆமா, இவ்வளவு அர்ஜென்ட்டா போறதுக்கு அவனுக்கு என்ன வேலை வெளியில? நீங்க போய் குளிச்சிட்டு ரெடி ஆகி வாங்க. நீங்க வரதுக்குள்ள அவன் ரெடி ஆகி இங்க வந்து நிப்பான். 2 பேர் வீட்ல இருக்கீங்க, அவன் உங்களை தாண்டி வெளியே போயிருக்கான். இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க, நான் என்ன பண்ண முடியும்? நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க, அதுக்குள்ள அவன் வந்துருவான். நான் ரெடி ஆகி வரதுக்குள்ள அவன் வீட்ல இல்ல, உங்க 2 பேரையும் தொலைச்சிருவேன். அம்மா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேமா. அவன் நம்ம 2 பேரையும் ஒரு வழி பண்ணாம விடவே மாட்டான். எங்க இருக்கானே தெரியலையே. இத பாரு, டென்ஷன் ஆகாத. முதல்ல அவனுக்கு ஒரு போனை போடு. இந்தா. இவ வேற இவ்வளவு நேரமா சாமி கும்பிடுவா. டேய், மணி இப்ப 4 ஆச்சு. 5 மணிக்கு அங்க நிச்சயதார்த்தம். எங்கடா போய் தொலைஞ்ச? வந்துடுறேன் மம்மி. அப்பா வேற வந்துட்டாருடா. அவரு நீங்க இல்லன்னு சொன்ன உடனே பிபி ஏறி போய் கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த ஆளு கிடக்குறாரு, விடு மம்மி. டேய், அப்படி எல்லாம் பேசாத. சரி மம்மி, இப்ப எதுக்கு நீ இப்படி டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? நீ திருந்தவே மாட்டியா? மறுபடியும் உன் புத்திய காட்டுறியா? எங்கடா இருக்க? இப்ப நீ வரப்போறியா இல்ல என் மானத்தை வாங்க போறியா? நான் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சாமி வேண்டிக்கிறதுக்காக இப்ப கோயிலுக்கு வந்திருக்கேன். இதை நான் நம்பணும். நம்பிதான் ஆகணும். நான் திருந்திட்டேன். இந்த நிச்சயம் கல்யாணம் எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காக தான் கோயிலுக்கு வந்திருக்கேன். நீ ஏதோ சொல்ற, நான் கேட்டுக்கிறேன். சரி, சீக்கிரமா வீட்டுக்கு வருவியா இல்லையா? பக்கத்துல இருக்க கோயில் தானே, half an hourல வந்துருவே இல்ல? ஆமா, வந்துருவோம் மம்மி. ஏய், இங்க கொஞ்சம் குடு. இந்தா. பேராண்டி, தயவு செஞ்சு சீக்கிரம் வந்துருப்பா. வரேன் பாட்டி. சரி பேராண்டி, சீக்கிரம் வந்துருவேல? சரி கண்ணா, சீக்கிரம் வந்துரு. இது வேற பேராண்டி ஓட்டாண்டின்னு இவங்க சங்காத்துமே நீ வேண்டாம். எப்படி இந்த நிச்சயதார்த்தம் நீ நடக்க போறது இல்லைல்ல? எங்க அப்பா நல்லா அங்க போய் அசிங்கப்படுத்தும். இதுதான் அந்த ஆளுக்கு கிடைக்கிற தண்டனை. போன் இருந்தா தானே தொல்லை பண்ணுவீங்க. இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா இனிமே என்ன பண்ணுவீங்க? என்னங்க, காஃபி சாப்பிடுறீங்களா? வேணாம். வந்து மாப்பிள்ள, அங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். எல்லாம் எடுத்து வச்சிட்டோமான்னு பாருங்க, இல்ல வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, எடுத்து வைக்கிறோம். எல்லாம் கரெக்டா தான் எடுத்து வச்சிருப்பீங்க, ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துட்டீங்க. நான் ரெடி ஆயிட்டு வரதுக்குள்ள உன் புள்ள வந்துருவான்னு சொன்னீங்க. எங்க உன் புள்ள? நான் இப்பதாங்க போன் பண்ணேன். கோயிலுக்கு போயிருக்கான், இப்ப வந்துருவா. யாரு? உன் புள்ள? கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருக்கான், இப்ப வந்துருவாங்க. இத நான் நம்பணும். அதான் நான் சொல்றேன்ல, கோயிலுக்கு தான் போயிருக்கான். எந்த கோயில்? ருத்ரா, எனக்கு தெரிஞ்சு போச்சு.
என்னமோ தப்பு நடக்குது அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன் மாப்பிள்ள ஏன் இப்படி அவசகுணமா ஆரம்பிக்கிறீங்க? அத்தை, என் போலீஸ் இன்ஸ்டிங் சொல்லுது ஏதோ நடக்க போகுது. என்னங்க நீங்க? புள்ள ஏதோ பக்தியோட கோயிலுக்கு போயிருக்கான். என்னமோ சரியில்லை. அவனை முதல்ல வீட்டை விட்டு போக விட்டுருக்கவே கூடாது. நீங்க வேணா பாருங்க, அவன் வரமாட்டான். மாப்பிள்ள அவன் வந்துருவா மாப்பிள்ள. வரமாட்டான் அத்தை. ஐயோ பாருங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? இப்ப உனக்கு போன் போட்டு தரேன், நீங்களே பேசுங்க. நீ போனை போட்டு பேசு. The subscriber cannot be reached at the moment. Please try again later. This number is currently switched off. Please try again later. Switch off னு வருதுங்க. நான் சொன்னேன்ல.